ஹே गाइस சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமா என்ன பாத்தீங்கன்னா இஃப் யூ வாய்ஸ் எஸ் எவரிடே நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இந்த டிராமா நீங்க முதல்ல பார்க்கறது அந்த இதுக்கு முன்னாடி பட பார்த்துலாமே பார்த்துடுவாங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழ கொடுத்திருக்கேன். நம்ம சேனல் இன்னொரு டிராமாவும் நம்ம போட்டுருக்கோம் 2 fly with you னு சொல்லிட்டு அந்த டிராமா என்ன பார்க்காதீங்கன்னா அதுவும் பாருங்க. அது ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா தான். நம்ம சேனல் புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுங்க. நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் உங்களுக்கு ஒரு 1 minute ஷார்ட் ஸ்டடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதனா ஒரு மூவி இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ 1 minute குள்ள பேசுறது கஷ்டம் தான். பட் ஆனா முடிஞ்ச வரை நான் ட்ரை பண்றேன். கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கணும். எதனா பண்ணலாம்னு ஒரு ஐடியா தான். சரி வாங்க இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்ட நம்ம பார்க்கலாம். சோ லாஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட அந்த டப்பிங் பேசுறவன் வந்து ஃபெய்டேன்ற ஒருத்தன் வந்து தப்பான வீடியோ வந்து இன்டர்நெட்ல பப்ளிஷ் பண்ணா. அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரிஜினல் வீடியோ என்கிட்ட இருக்கு நீ பாத்து பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. சோ அதோட போன பார்ட் முடிச்சாங்க. சோ இந்த பார்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபெய்டேவும் இன்னொரு ஆளும் வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னடா நீ இந்த மாதிரி உன்ன நம்பி வந்து அவங்க கிட்ட போய் பேசலாம்னு நினைச்சா நீ இந்த மாதிரி பண்ணிருக்கும் போது இல்ல சார் நான் வந்து மறந்துட்டேன் அவங்க கிட்ட அங்க இருக்கிற சர்வேலன்ஸ் கேமராவை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிருப்பாங்க. நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வேலைக்கே ஆகாது. ஒழுங்கா வந்து பாரு உன்னால நானும் அசிங்கப்பட்டேன். என்னால உனக்கு சேர்த்து கூட நிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. உனக்கு தெரியுமா ஹீரோ மட்டும் தான் இங்க இருக்கிற அனிமேஷன் டப்பிங் கம்பெனியை வச்சிருக்கான் இந்த சைனாலே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே யோசிக்கிறாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு புது கேரக்டர் ரிவீல் பண்றாங்க. சோ இவர் வந்து ஹீரோட ஃப்ரெண்ட். இவரோட பேர் பாத்தீங்கன்னா லியாங். சோ ஹீரோட ஃப்ரெண்ட்னே சொல்லிக்கலாம். அவர் வந்து உள்ள என்ட்ரி ஆகுறாரு. உள்ள வந்து டப்பிங் ரூம்ல வந்து பாக்குறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபெய்டேன்ற வந்து போன் நோண்டிட்டு இருக்கான். இதை வந்து அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் பார்த்துட்டு கடுப்பா வராரு. ஆல்ரெடி வந்து டப்பிங் ரூம்ல போன் யாரும் யூஸ் பண்ண கூடாதுன்னு இருக்கும். அப்ப என்ன பண்றாருன்னா அங்க சும்மா வெட்டியா ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ எடிட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஃபெய்டே வந்து நம்ம டைரக்டா திட்ட முடியாது அப்படின்றதுனால அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அங்க ஒரு பையனோட போனை வந்து டேய் ஏறா அந்த போன் அப்படின்னு சொல்லுவாரு. அவனும் அந்த பையன் எடுப்பான். எடுத்துட்டு பிறகு நேரா அந்த பையன் கிட்ட வந்து ஏன்டா உனக்கு எதனா அறிவு எதனா இருக்கா, உனக்கு எதனா வெக்கமான சூடு சொன்னா இருக்கா, இந்த இடத்துல போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு தானே சொல்லிருக்காங்க, நீ ஏன் யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆள் தானே, உனக்கு இது கூட தெரியாதா, இத்தனை நாள் டப்பிங் கொடுத்துட்டு இருக்கல, இதனால இந்த டப்பிங் எடிட் பண்ணிட்டு இருக்கல, தண்டச்சோறு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி செம்மையா திட்டுறாரு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபெய்டே வந்து காதுல கேட்கிறாரு. கேட்டு வந்து சார் சாரி சார் நான் கூட வந்து யோசிக்கவே இல்லை இங்க வந்து போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மள தான் திட்டுறாங்கன்றத அவர் தெரிஞ்சுக்கின்னு நான் கூட இந்த மாதிரி போன் யூஸ் பண்ணிருந்தேன் சார் ஐம் சாரி சார் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு இல்ல நீங்க எவ்வளவு பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம், இருந்தாலும் யூஸ் பண்ணாதீங்க எங்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவனை திட்டுற மாதிரி அவனை வேற லெவலில் திட்டுறாங்க. ஏன்னா ஃபெய்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட். ஸோ அதனால வந்து அவனை டேரக்டா திட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படி பண்றாரு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. ஸோ அப்படி சீனை கட் பண்ண ஹீரோனி பாத்தீங்கன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட் ரூமுக்குள்ள வராங்க. உள்ள வந்தோடனே அங்க இருக்கிற ஆர்டிஸ்ட்ல வந்து ஏய் நீ எதுக்கு இங்க வந்து ஹீரோ பார்த்தாருன்னா செமையா திட்டுவார் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ உள்ள வருவாரு. உள்ள வந்துட்டு அவங்க எல்லாரும் முன்னாடி வந்து எல்லாரும் ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதெல்லாம் நான் தான் இவளுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்தேன் இங்க வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோனி கிட்ட பார்த்து நம்ம ஹீரோ சொல்றாரு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி காட்டாங்க. ஹீரோனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கோசம் வந்து ஒரு புது டிஷ் செஞ்சு வச்சுட்டு இவர் வந்து எப்படியாவது வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்பதான் இவர் வந்து சொல்லி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு மீட்டிங் ரூம்ல வந்து என்னடா டிரா பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த டப்பிங்க்கு இந்த டிராயிங் இப்படிதான் இருக்கணுமா, இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், இது எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணும், இங்க என்ன டிராயிங்லாம் ஒழுங்கா இல்ல ஒழுங்கா வந்து பண்ணுங்க, இப்படி எல்லாம் பண்றதா இல்ல பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு செமையா பிடிச்சா அங்க இருக்கிற எல்லா டிராயிங் டீமே வந்து பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காரு எங்க மேனேஜர் மாதிரி. சோ இது எல்லாமே ஹீரோனி வந்து உள்ள வந்து காதல் இருந்து கேட்டிருக்காங்க. அப்ப வரவங்க எல்லாம் வெளியே வரவங்க எல்லாருமே பேசிட்டே வராங்க. இந்த மனுஷன் வந்து ஒழுங்காவே இருக்க மாட்டேங்க, சும்மா பிடிச்சி நோயும் திட்டிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து புலம்பிட்டே வராங்க. அப்ப ஹீரோனி போயிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்தவொடனே ஹீரோ கிட்ட வந்து சார் உங்களுக்கு பிடிச்ச டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்விச் உங்களுக்கு செஞ்சிருக்கேன் ட்ரை பண்ணிருக்கேன் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து உனக்கு எதனா அறிவு இருக்கா, ஏன் சும்மா என் பின்னாடியே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் போது திட்டிட்டு அவர் பாட்டு உள்ள போயிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோனி பாத்தீங்கன்னா அந்த டிராயிங் டீமோட மெயின் ஹெட்டை போய் மீட் பண்ணி கையெல்லாம் அமி கூட்டு தலை இந்த மாதிரி ஹீரோ வந்து ரொம்ப கோமா இருக்காரு, அவர் கோமா இருந்தா என்னால இம்ப்ரெஸ் பண்ண முடியாது, சோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த கார்ட்டூன் டிராயிங் நல்லா வரைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த ஹெட் வந்து ஏமா நீ வேற அவன் சும்மாவே இருக்க மாட்டான்றான், நொய்யின் பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்கான், எப்படி நாங்க என்ன வரைஞ்சாலும் நல்லா எப்ப பார்த்தாலும் சொல்றான், அவனா மனுஷனா நொய்யன்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த டிராயிங் டீமோட ஹெட் வந்து சொல்றாரு. ஹீரோனி சரி எனக்கோசம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு வந்து சார் இப்ப பாருங்க சார் இந்த டிராயிங் வந்து ஃபுல்லா முடிச்சிட்டாரு, கொஞ்சம் ரீஅரேஞ்ச் எல்லாம் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா அந்த டிராயிங் டீமோட ஹெட்டை கூட்டிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போறாங்க. ஹீரோ திரும்ப அந்த டிராயிங் பார்த்துட்டு முன்னாடியே ஏதோ சுமாரா இருந்துச்சு, இது அதை விட கேவலமா இருக்கு, உனக்கு எதனா வந்து டிராயிங் ஸ்கில்ஸ் இருக்கா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா அவனை பிடிச்சி செம்மையா திட்டுறாரு. அப்போ வந்து அந்த டிராயிங் டீம் ஹெட் வந்து நம்ம ஹீரோனி பார்த்துட்டு உன்னாலதான் நீ இவங்கிட்ட வந்து நான் திரும்ப திட்டு வாங்குறேன், நான் அப்பவே வரமாட்டேன்னு சொன்னேன், நீ கேட்டியா பாரு இவன் திரும்ப வந்து என்ன பிடிச்சி நோய் திட்டிட்டே இருக்கான், யோ என்னால எவ்வளவுதான் வர முடியும், இதுக்கப்புறம் வர முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டுலாம் வந்து அந்த இடத்துல வச்சுட்டு நான் குவிட் பண்ணிக்கிறேன் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராயிங் டீமோட ஹெட் வந்து அந்த இடத்துல இருந்து போறான். இந்த பக்கம் ஹீரோ வந்து இவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. திரும்ப ஹீரோனி பாத்தீங்கன்னா அந்த டிராயிங்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ண ஹீரோனி வந்து அவங்களோட டெஸ்க்ல வந்து உட்காந்துட்டு திரும்ப அவங்களால முடிஞ்ச ஏதோ டிராயிங் வரைஞ்சி திரும்ப நம்ம ஹீரோ கிட்ட எடுத்துட்டு போலான்னு உள்ள போனா அங்க பாத்தீங்கன்னா இப்போ வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு போனா பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா அந்த டிராயிங் டீமோட ஹெட் அவனும் நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா சாவகாசமா உட்காந்துட்டு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு சார் உங்களுக்கு நான் டிராயிங் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்வாங்க. அது அப்புறம் பாத்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நம்ம ஹீரோனி வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க, எப்படி இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவனை பிடிச்சி செம்மையா கழுவி ஊத்தி இருந்தாரு, இப்ப என்னடா அவங்க கூட உட்காந்து சாவகாசமா கேம் விளையாடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்ப வந்து இந்த பக்கம் வழியா ஒரு பொண்ணு வருவா. பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே நடந்தது எல்லாமே சொல்லுவா. இந்த மாதிரி வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திட்டினாரு, ஆனா இப்போ வந்து நார்மலா பேசுறாங்களோ. ஓ உனக்கு தெரியாதா, ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சும்மா டென்ஷன் ஆவாரு, கோவப்படுவாரு. அதனால என்ன பண்ணுவாருன்னா கோவப்பட்டு இந்த மாதிரி திட்டாருன்னா அவங்க வந்து ஹர்ட் ஆனாங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா அவங்களுக்கு கோசம் வந்து ரெட் பாக்கெட் கொடுப்பாரு அப்படின்னுவாங்க. ரெட் பாக்கெட்டா? ஆமா, ரெட் பாக்கெட் கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்திடுவாரு. அவங்கள வந்து ரொம்ப ஜாலியா சமாதானம் ஆயிட்டு நம்ம ஹீரோ கூட வந்து ஜாலியா ஆயிடுவாங்க. இதுதான் வந்து ஹீரோட குணமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கோம். ஹீரோ இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பு, இது வேற ஹீரோ பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அந்த பொண்ணு வந்து உனக்கும் தெரியுமா நான் நிறைய ரெட் பாக்கெட் வாங்கியிருக்கேன் அப்படின்வாங்க. அப்ப இத்தனை தடவை நீ தப்பு பண்ணி கேவலப்பட்டிருக்க, அசிங்கப்பட்டிருக்க, இதை வந்து இவ்வளவு பெருமையா அவர் சொல்ற, அடைச்சி இது ஒரு பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து யோசிக்கிறாங்க. சோ அப்படியே சீனா கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்ல இருக்கிற ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள டப்பிங் ரூம்ல வந்து ஏதோ பண்ணிட்டு இருப்பான். அப்ப ஹீரோனி உள்ள வந்துட்டு என்னடா பண்ற இந்த இடத்துல அப்படின்னுவாங்க. ஹீரோக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா திட்டுவார் அப்படின்னும் போது நான் ஒண்ணு இல்ல ஜஸ்ட் சும்மா கத்துக்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிருப்பான். சோ ஹீரோட பேர் வந்து பபுல்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் பப்ளி டைமர் இருக்கான். சோ பபுல்னு வச்சுக்கிட்டு அவன் அந்த மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோ வந்து கொஞ்ச நேரம் எல்லாம் பண்ணாதன் போது இல்ல லைட்டா எனக்கு கத்துக்கலாம்னு ஆசை அப்படின்னு அந்த டைம்ல ஹீரோ உள்ள வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, மைக்லாம் எதுக்கு எடுக்கிறீங்க, நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாரு. ஒண்ணு இல்ல சார் சும்மா தான் வந்து வந்தான் அப்படின்னுவாங்க. அந்த மைக் எல்லாம் கை வச்சீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்துரும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டிட்டு இருப்பாங்க. சார் இல்ல சார் அவன் வந்து சும்மா கத்துக்கலாம் தான் வந்தான், நான் கூட அவன் வந்த பிறகு தான் பின்னாடி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா சார் நான் சும்மா கத்துக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பபுல்ன்ற பையன் போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோனி போங்க கொஞ்ச நேரம் நில்லு, நான் உங்ககிட்ட பேசணும், என்ன பார்த்தாவே ஏன் அந்த மாதிரி பயப்படுறீங்க, ஏன் நான் பேயா பிசாசா போது இல்ல சார் உங்களை பார்த்தா ஒரு பயம் வந்துருது, எல்லாருக்கும் மேல உங்க மேல ஒரு பயம் இருக்கும்போது ஓஹோ அப்ப எல்லாருக்கும் என் மேல பயம் இருக்கு அதனால நீங்க சொல்றீங்களா, சரி ஓகே நாளைக்கு எல்லா டப்பிங் கிளாஸ் ஆளுங்களையும் கூப்பிட்டு வந்து கேட்கறேன் ஒழுங்கா அதை பேக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து போயிடுவாரு. போச்சுரா அப்படின்னு சொல்லி ஹீரோனி இருப்பாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு நான் அந்த மாதிரி லியாங்கன்றாரு. நம்ம ஹீரோ வந்து டக்குனு போன் இந்த பக்கம் வச்சுட்டு என்ன அப்படின்னும் போது உனக்கு ஒன்று சொல்லணும்டா, எனக்கும் அவளுக்கும் அந்த மாதிரி பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நமக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காட்டாங்க. என்னன்னா ஹீரோவும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா டப்பிங்லயே அனிமேஷன்ல இருந்திருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து மச்சான் 8000 கமெண்ட்ஸ் மேல வந்திருக்கு அப்படி, அப்போ நம்ம தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா இவர் வந்து 5th பிளேஸ்ல இருந்திருப்பாரு. அப்போ அவருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிருக்கும். அவ்வளவுதான்டா எனக்கு வந்து எதுவுமே வராது, என் லைஃப்ல நான் எதுவுமே மூவ் ஆன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் தான் நம்ம ஹீரோக்கு வந்து அட்வைஸ் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் இல்ல மச்சான் நீ கவலைப்படாத, நான் வந்து அனிமேஷன் பண்ணுவேன், அதுக்கு நீ தான் டப்பிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட வந்து மோட்டிவேட்டா பேசியிருப்பாரு. இதெல்லாம் ஹீரோ வந்து இப்போ யோசிச்சு பாக்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே விட்டுறாரு. சோ அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா டப்பிங் கிளாஸ் பசங்க எல்லாரையுமே கூப்பிட்டு நிக்க வச்சு நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு. நான் எல்லார்கிட்டயும் ஒன்று சொல்லணும், என்ன பார்த்து ஏன் பயப்படுறீங்க, நான் எதனா வந்து பேயா சிங்கமா இல்ல பூதமா, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறீங்க, நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியா பேசலாம், ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருப்பாங்க. சோ ஃப்ரீயா ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க டப்பிங் கிளாஸ் பசங்க கிட்ட வந்து சரி ஓகே எல்லாரோட டப்பிங் ஹிஸ்டரி கேட்கலாம், சரி உங்களோட ஜர்னியை சொல்லுங்க, நீங்க எப்படி வந்து டப்பிங்லாம் கத்துக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இதை பத்தி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பப்ளு பையன் வந்து இந்த மாதிரி சொல்லுவான், இந்த மாதிரி நான் சின்ன வயசுல கேம் ஆனேன், அதுக்கப்புறம் வந்து டப்பிங் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, நான் அதுக்கப்புறம் லேர்ன் பண்ண நிறையவே கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களோட கதையை வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து காஃபி எல்லாம் கொடுப்பாங்க. காஃபி எல்லாம் கொடுக்கும்போது வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி கேட்பாங்க, சரி ஓகே நீ சொல்லு உன்னை பத்தி அப்படின்போது நம்ம ஹீரோனி வந்து நான் வந்து ஃப்ரெண்ட் டெஸ்க்ல தானே சார் ஒர்க் பண்றேன், நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்போது பரவாயில்ல சொல்லு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்குறோம். ஹீரோனி டப்புன்னு அப்படி உட்காந்துக்கிட்டு சார் இந்த மாதிரி வந்து எனக்கு காலேஜ் டைம்ல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் டப்பிங்னா, நான் ரொம்ப கத்துக்கணும் ஆசைப்பட்டேன், பட் ஆனால் எனக்கு அஃபிஷியலா யாரும் கத்துக் கொடுக்கிறதுக்கு யாருமே இல்லை, நானா தான் ஒன்று கத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசை ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு, பட் ஆனால் இது வரைக்கும் நான் ஆனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா அவங்களோட வளர்ந்த எல்லா கதையும் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப வந்து விரும்பின ஒரு வாய்ஸ்னா மொய்டா தான், அவரோட பிக் ஃபேனும் கூட நான் சில வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ நான் ஃப்ரெண்ட் டெஸ்க்ல தான் இருக்கேன், கண்டிப்பா வந்து என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன், அப்படி என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து சொல்றாங்க. இது எல்லாருமே கேட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் காஃபி குடிச்சு அந்த இடத்துல போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனி அங்கே நிக்க வச்சுட்டு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒழுங்கா சொல்லு, உனக்கு வந்து எதுவுமே தெரியாது, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, என்ன இந்த கதெல்லாம் விட்டு இருக்கும்போது ஓ அப்படிலாம் இல்ல சார், நான் வந்து அபிஷியலா வந்து எனக்கு யாரும் சொல்லி கொடுத்தது இல்ல, அதனால தான் உங்ககிட்ட வந்து நான் கேட்கறேன், எனக்கு ரொம்ப ஆசை சார் இதெல்லாம் கத்துக்கணும்னு சொல்லிட்டு, சோ அதுதான் வந்து நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து அவகிட்ட சொல்லி அனுப்புறாரு. ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி அனுப்புறாரு. சோ அப்படி சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி வந்து தூக்கத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் வந்து எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும், இம்ப்ரெஸ் பண்றதுனா என்ன, அவரை டென்ஷன் பண்ணக்கூடாது, டென்ஷன் பண்ணாம அவர் வந்து காமா வச்சுக்கணும், நல்ல விஷயங்களை செய்யணும், அதெல்லாம் அவரோட பேர் வந்து வெளியே சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோனி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு ஜலதோஷம் பிடிச்சா கூட அவர்கிட்ட இருந்து அதை காப்பாற்றணும், சோ அந்த அளவுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா யோசிச்சிட்டே இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஹீரோக்கு பாத்தீங்கன்னா உண்மையாவே ஜலதோஷம் பிடிச்சிருப்போம். எவன் வந்து இந்த டைம்ல சாம விட்டான்னு தெரியல, எனக்கு இவ்வளவு சாப்பிட்டு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா மெடிசன் எல்லாம் எடுத்துட்டு சாப்பிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு குளிர் ஆரம்பிக்கும், சேனல் எல்லாம் சாத்திட்டு படுத்து தூங்குறாரு. சோ அதோட பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் எபிசோட் முடியுது. சோ ஹீரோ ஹீரோனிக்குள்ள இப்பதான் வந்து ஃபயர் ஆரம்பிச்சிருக்கு. சோ இதுக்கப்புறம் இது பத்திக்குதா இல்ல அஞ்சு போதான்றது நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்கலாம். இந்த டிராமா உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மெல்ஸ் வேயோட எந்த டிராமா உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப கீழ
கீழ இருந்து மேல வந்தவர். நீங்க அமேசிங் பாய் ஃப்ரெண்ட் சீசன் 2ல பாத்திருப்பீங்க. இவர் ஒரு சப்போர்ட் ரோலா தான் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இவர் நிறைய டிராமாஸ் வந்து நடிச்சு மேல வந்திருக்காரு. கண்டிப்பா இந்த டிராமா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் 2 Fly with Your டிராமா ஆல்ரெடி ஒரு எபிசோட் போட்டாச்சு, அதுல பாருங்க. ஸோ லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ் அண்ட் பை பை.